இந்த ரிதன்யா விஷயத்துல என்ன வேணா பேசலாம், கௌரவம், பாரம்பரியம், இதெல்லாம் இதுகளுக்கெல்லாம் ஒரு உண்மையான பேர் ஒன்று இருக்கு. அது வந்து ஜாதி. இந்த அப்படிங்கிறது அல்ல, இது ஒரு சமூக கொலை. எல்லா ஜாதியிலையும் சாதாரண கவுண்டர், சாதாரண தேவர், சாதாரண செட்டியார் இருக்கிறாங்க, சாதாரண நாடார் இருக்காங்க. நீ வேற ஜாதிக்கு கூட தர வேண்டாம். தன் ஜாதியில் இருக்கிற கஷ்டப்படுறவங்க நல்ல பொண்ணை பாத்துக்குவாங்கனால இருக்கும். அவன் அதுக்கெல்லாம் ஆசையும் படமாட்டான், தரமாட்டான். இவன் வாழ்றது வெட்டி பாரம்பரியம், வெட்டி பெருமை. திருப்பூரில் ரிதன்யா அப்படிங்கிற அந்த பெண் வந்து பண்ணிக்கிட்டது சம்பந்தமா அவங்க பேசின ஆடியோ, ஏன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கறத குறித்தெல்லாம் பேசினது வந்து பரபரப்பா நாடு முழுக்க தான் பேசிட்டு இருக்கோம். கொலை அப்படிங்கிறது வெறும் தற்கொலையா அல்லது ரிதன்யாவுடைய வீடுதான் காரணமா அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி வேற என்ன முக்கிய காரணம்? அதுக்கு நாம் எல்லோருமே ஒரு காரணங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. ஒரு சமூக கொலை, இந்த சமூகத்துக்கே இந்த பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பேசுவோம். இந்த விஷயத்துல பேசும்போது அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பம் அப்படிங்கறதாலதான் இந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னு அவங்க அப்பா பேசுறாரு. இந்த ரிதன்யா விஷயத்துல முழுக்க வந்து என்ன வேணா பேசலாம், கௌரவம், பாரம்பரியம், இதெல்லாம் இதுகளுக்கெல்லாம் ஒரு உண்மையான பேர் ஒன்று இருக்கு. அது வந்து ஜாதி. ஜாதி தான் வந்து பாரம்பரியம் அப்படிங்கறதெல்லாம். நீ என்ன ஜாதின்னு கேக்குறதுக்கு என்ன கேட்பான்னா, தம்பி நீ ஊருக்குள்ள வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கமா இல்ல எங்க முனியப்பன் கோயில் பக்கமா, முருகன் கோயில் பக்கமான்னு கேட்பான். முருகன் கோயில் பக்கத்துல இருந்தா பிசி அல்லது எம்பிசி, முனியப்பன் கோயில் பக்கத்துல இருந்தா அவன் எஸ்சி அப்படிங்கறது தான் அப்படி கேட்பான். ஆனா இவன் வந்து நேரடியா வந்து ஜாதியை இவனும் கேட்கல, அவனும் வந்து ஜாதியை தான் கேட்கலன்னு பதில் சொல்றவனுக்கும் தெரியும். ஆனா அவன் வந்து அதே தெரியாத மாதிரி இல்லைங்க நான் முனியப்பன் கோயில் பக்கங்க அப்படிமா, இல்ல முருகன் கோயில் பக்கங்க அப்படிமா. அவன் திருப்பி இதுக்கு நேரடியா என்ன ஜாதினே கேட்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்க மாட்டான். அப்படி வந்து கேட்க முடியாதவன் தான் வந்து புதுசா உருவாக்கணும். அதாவது இன்னைக்கு பொதுவா ஒரு டிவிலயோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல எங்க பேசினாலும் நீங்க என்ன ஜாதி, ஒரு 2 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பொதுவான இடத்துல நம்ம ஜாதியா அப்படின்னால ஏதாவது பேசினா அவங்கள கேவலமா பாக்குற ஒரு நிலை வந்து இன்னைக்கு வந்திருக்கு. இந்த கேவலமா நம்மளை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறவங்க தான் அதே சமயம் இந்த கேவலத்தை விடணும்னு நினைக்கிறது இல்லை. இந்த கேவலத்தை வந்து அப்படியே வேறு பேர் வச்சு கேட்கறது அப்படி மாறிக்கிட்டான். இந்த பாரம்பரியமான குடும்பத்துக்கு 300 பவுன் நகையும் லட்சக்கணக்கான பணத்தையும் கொடுத்து இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. பாரம்பரியம் மிக்க கவுண்டர், பெண் வீட்லயே ஒரு பாரம்பரியம் மிக்க கவுண்டர் அல்லது பாரம்பரியம் மிக்க தேவர் அல்லது பாரம்பரியம் மிக்க செட்டியார், ஏதோ இவங்களே வந்து இதே பாரம்பரியம் இல்லாத சாதாரண 1 ஏக்கரா 2 ஏக்கரா வச்சுட்டு ஒரு விவசாய கூலியா இருக்கிற கவுண்டர் இருக்காரு. அதே விவசாய கூலியா இருக்கிற தேவரும் இருக்காரு. எல்லா ஜாதியிலையும் சாதாரண கவுண்டர், சாதாரண தேவர், சாதாரண செட்டியார் இருக்கிறாங்க, சாதாரண நாடார் இருக்காங்க. இந்த சாதாரண ஜாதிக்காரங்களுக்கு அவங்கவுங்க ஜாதியில கொடுத்துருந்தா இப்படி எல்லாம் வந்து அவங்க வந்து ஐயோ 300 பவுன் கொடுத்துட்டாங்க, 499 பவுன் கொடுத்துட்டாங்க, இன்னும் 1 பவுன் கொடுக்கல, உங்க ஒப்பங்கிட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்னு எல்லாம் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. அவன் 499 பவுன் கொடுத்தாதான் செத்து போயிருவான் அதிர்ச்சியில. எங்கடா இதெல்லாம் வச்சு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிர்ச்சியிலே செத்துருவான். அவ்வளவு பெரிய பொருளை, அவ்வளவு பெரிய கோடிகளை அவன் பார்த்ததும் இல்லை, பார்த்தாலே இதாயிருவான். அவன் அதுக்கெல்லாம் ஆசையும் படமாட்டான். நீ வேற ஜாதிக்கு கூட தர வேண்டாம். தன் ஜாதியில் இருக்கிற கஷ்டப்படுறவங்க நல்ல பொண்ணை பாத்துக்குவாங்கனால இருக்கும், தரமாட்டான். இவன் வாழ்றது வெட்டி பாரம்பரியம், வெட்டி பெருமை. ஊர்ல ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாம சில வயசான டிக்கெட்டு, வயசு ஆகாத டிக்கெட்டு, சில டிக்கெட் வந்து ஊருக்குள்ள வேலை வெட்டிக்கு போகாம ஊர்ல மரத்துக்கடிய, ஊர்ல ஏதாவது கோயிலுக்கு முன்னாடி இலவசமா சுண்டல் கிண்டல் தின்னுட்டு உட்காந்துருப்பானுங்க. இவனுங்க தான் வந்து எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவானுங்கன்னா, பாத்தீங்களா அதை பாத்தீங்களா, ஊர்ல இவன் பிள்ளை இப்படி ஓடி போச்சாமா, என்னங்க அவனுக்கு கல்யாணமே 2 வருஷம் ஆச்சு, ஒன்னும் வீட்டுல எந்த விசேஷம் இல்லையாட்டு தெரியுது, குழந்தை பிறக்கல, இப்படி அவன் குடி யார் காப்பாத்துவா என்ன அப்படிமா. இப்படி யாருக்காவது குழந்தை பொறக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனை சாகடிச்சிட்டு இருப்பான். இவனெல்லாம் வந்து நேரடியா கத்தி எடுத்து குத்தி சாகடிக்க மாட்டானுங்க, வெட்டி நியாயம் பேச சாகடிச்சிருவானுங்க எல்லாத்தையும். இவனுக்கு வெட்டி நியாயத்துக்கு பயந்துதான் இந்த பாரம்பரியமிக்க கவுண்டர், பாரம்பரியமிக்க இந்த பெண் வீட்லயோ ஆண் வீட்லயோ வந்து அவங்க பேச்சுக்கு பயந்துதான் இதெல்லாம். அந்த பொண்ணு அப்பா இந்த மாமியாரு இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, மாப்பிள்ளை இப்படி கொடுமைப்படுத்துறான், அங்க வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா ஏன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அது நியாயமான காரணமா இருந்தா அந்த மாப்பிள்ளை வீட்டுல எப்ப இப்படியாலும் நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணியிருக்கலாம்.
அல்லது முயற்சியாவது பண்ணியிருக்கலாம். கேட்கறதே இல்லை. இவனுக்கு ஒரே கவலை என்னன்னா, அதாவது இது இந்த ரிதன்யாவுடைய அப்பாவுக்கு மட்டுமல்ல, ரிதன்யா போன்ற ஆயிரக்கணக்கான ரிதன்யாக்கள் இப்படி இருக்காங்க. ரிதன்யாவுடைய அப்பாக்கள் இருக்கிறானுங்களா லட்சக்கணக்கில், அவனுங்க இப்படித்தான் இருக்காங்க. இவன் என்ன நினைக்கிறானுங்கன்னா, இந்த புள்ள இப்ப நம்ம வீட்டுக்கு வாழாம வந்துட்டா என்னங்க 6 மாசம் தான் கிடையாது, புள்ள ஒரு மாசம் 2 மாசம் வீட்லயே தான் இருக்குது, இன்னும் ஏதாவது சண்டையா, ஏதாவது ஆகலையா, இல்ல புள்ள அடிச்சு துரத்திக்கிட்டாங்களா, இப்படி ஏதாவது இந்த வெட்டி பேசிட்டு இருக்கானு ஊர்ல, இந்த வெங்காய பெருமை பேசிட்டு ஜாதி பெருமை பேசிட்டு இவனுக்கு பயந்துதான், இந்த வெட்டி பசங்களுக்கு பயந்துதான் இவன் இல்லம்மா அதெல்லாம் இருக்கிறதாம்மா, நீ நம்ம வீட்டு மானத்தை காப்பாத்தணும், பாரம்பரியத்தை காப்பாத்தணும், வெங்காயத்தை காப்பாத்தணும், ஜாதியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குறை என்னன்னு சொல்லி அந்த பொண்ணுடைய அழுகையில நியாயம் இருக்கா என்னங்கிறத கேட்கறதே இல்லை. இவனுக்கு இந்த வெட்டி பசங்க தான் கவனத்துக்கு உடனே வர்றானுங்க, இவனுக்கு தான் முன்னாடி நிக்கிறானுங்க. அதனால நீ இல்லப்பா சகிச்சுட்டு அப்படியே வாழ்ந்துக்க அப்படிங்கிறது. சரி, 2வது தடவை சொல்றாங்க, அப்பவாது கேட்டையா? கேட்கல. 3வது தடவையும் சொல்லி இருக்குது. என்ன சொல்லி நம்ம அப்பன் கேட்க மாட்டான். நம்ம அப்பனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, கௌரவம், பெருமை, ஊர் பெருமை. நீதான் சாதாரணமா கல்யாணம் பண்ணியிருந்த இந்த இதே இல்லை, இதை கோடிக்கணக்கில் போட்டு ஊர் உலகமே தெரியற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறிய. அப்ப அப்படி இருக்கும்போது வந்துருச்சுன்னா வச்சுக்காங்க, உடனே ஊர்ல என்ன பண்ணுங்க, அவ்வளவு கோடி போட்டு பண்ணா, ஆனா மயர புடுங்கிட்டு புள்ள வீட்டுக்கு வந்துருச்சு, அதுதான் தெரியாத இவனுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசுவானுங்க. இதுக்கு பயந்துட்டே தான் இவனுங்க பெருமைக்கு வேண்டி எவ்வளவு கஷ்ட கொடுமை இருந்தாலும் அந்த வீட்டுல இருங்கிறது. இப்ப செத்து போயிட்டாங்க. இவங்களாவது ரிதன்யா இங்க செத்துட்டாங்க. இன்னும் பல ரிதன்யாக்கள், பல காளீஸ்வரி, மாகாளி, அவங்க எவ்வளவோ பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ அவங்க குழந்தை பிறந்திருக்கும். அதனால சரி குழந்தைக்கு வேண்டி இதை சகிச்சுட்டு வாழுவாங்க. இப்ப இந்த பொண்ணே குழந்தை பிறந்திருந்தா, ஐயோ குழந்தை இருக்குதே, குழந்தைக்கு நம்ம திடீர்னு செத்துட்டு என்ன பண்ண சொல்லிட்டு அப்படியே சகிச்சுட்டு வாழ்ந்துக்கணும். இப்படித்தான் பலர் சாகாம வாழ்றதுக்கு காரணமே குழந்தை இருக்கிறதும், அல்லது இப்படி ஆயிருமே அப்படி ஆயிருமே நம்மளை நம்பி இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே ஒழிய, இது ஊர் முழுக்க எல்லா ஊர்களையும் வெற்றி நியாயம் பேசுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். ஒவ்வொரு ஜாதியிலையும் இருப்பானுங்க. அவங்க அம்மாவுக்கு தயாரம் கூட வாங்கி தர மாட்டான், டீயும் கூட வாங்கி தர மாட்டான். ஆனா ஜாதியை காப்பாற்ற வந்துருவேன். பெத்த தாயை காப்பாற்ற மாட்டான், ஜாதியை காப்பாத்துறேன், மயிரை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லயும் இருப்பானுங்க. இவனாலுக்குன்னு ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கடியே இருப்பானுங்க. இப்ப இந்த கேடு கெட்டவங்களை எல்லாம் நீங்க ஊர்ல புறக்கணிக்கிறதுக்கு தைரியம் வரணும், அதுக்கு இளைஞர்கள் முன் வரணும். அப்படி முன் வராத பட்சத்தில் இந்த தவறுகள் நடந்துட்டே தான் இருக்கும். இதெல்லாம் சட்டம் போட்டு அல்லது யாராவது காப்பாத்துவாங்க, இந்த இதுகளாம் நிக்கும், அப்படி எல்லாம் இல்ல. இது ரிதன்யா இப்ப இந்த தற்கொலை அப்படிங்கிறது தற்கொலை அல்ல, இது ஒரு சமூக கொலை. இது ஒட்டுமொத்த நம்ம எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. எல்லாரும் காரணம். அவங்களுடைய அந்த அந்த சிந்தனை, அந்த அந்த பொது புத்தி இருக்கு, அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. இது பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு ஜாதியிலையும் முற்போக்கு சிந்தனை கொண்ட இந்த மாதிரி கெடுதல்கள், இந்த மாதிரி இந்த கேவலமான போக்கெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறது பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. இந்த மாற்று சிந்தனை கொண்டவங்க இதெல்லாம் ஒழிக்கணும், மாற்றணும்னு நினைக்கிற சீர்திருத்த சிந்தனை கொண்ட ஒவ்வொரு கவுண்டர் ஜாதியில, தேவர் ஜாதியில, செட்டியார் ஜாதி, எல்லா ஜாதியிலையும் உண்டு, எல்லா மதத்திலையும் இருப்பாங்க. அவங்க ஜாதியை ஒழிக்க வேண்டாம். உங்க ஜாதிக்குள்ள இந்த சீர்திருத்த சிந்தனை உங்களுக்கு இருக்கிறத நீங்க முன்னாடி வெளிப்படுத்தணும், நீங்க பேசணும். இந்த மாற்று சிந்தனை கொண்டவங்க எல்லாம் பேசாம அமைதியா இருக்கிறவங்களும் இந்த கொலைக்கு காரணம். அவங்களும் ஒரு வகையில ஒரு கொலைகாரர்கள் தான். அவங்க அந்த சமூகத்துல இங்க பாரு, நம்ம ஜாதியில இனிமேல் கும்மி அடிக்கும் போது சத்தியம் வாங்குறீங்கல்ல, இந்த ஜாதியைத்தான் கல்யாணம் பண்ணுவேன், இப்படித்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடி கும்மி அடிக்கும் போது சத்தியம் வாங்குறீங்க. இப்படி ஒவ்வொரு ஜாதியிலையும் ஏதாவது சத்தியம் அப்படி இப்படி ஏதோ ஒரு கருமத்தை பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி இடத்துல இந்த மாற்று சிந்தனை கொண்டவங்க அமைதியா இருக்கிறது, அதை சிரிச்சுட்டு போயிடுறது. அப்படி இல்லாம எனக்கு தெரிந்த பல அந்தந்த ஜாதியில இருந்துட்டே என் கூட பேசுற நண்பர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் அந்த ஜாதியில வெளிப்படுத்தணும். முன்னாடி நீங்க ஜாதி ஒழிக்க விட வேண்டாம். பெரியார் தொண்டர்களா இருந்து ஜாதி ஒழிக்கிறதெல்லாம் அது செகண்ட், அப்புறம் கடைசியில பாத்துக்கலாம். அந்த ஜாதிக்குள்ள நீங்க பாருங்க மாமா, பாருங்க மாப்பிள்ள, இப்படி இருக்குது, இனிமேல் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம ஜாதியில வரதட்சணை வாங்காம வாழணும், வரதட்சணை கொடுக்கவும் கூடாது, இந்த மாதிரி பெண்களை இந்த மாதிரி அடிமைத்தனம் பண்ணக்கூடாது,
கணவனை இழந்துட்டா அவங்களுக்கு வந்து மறு திருமணத்துக்கு வந்து நம்ம சமூகத்துல ஃபர்ஸ்ட் அவங்கள பண்ணி வைக்கணும், இப்படியே விதவையா கைமென்னா வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே போல ஆடம்பரமான திருமணம் எல்லாம் வந்து நம்ம சமூகத்துக்கு இல்லாம நம்ம சமூக இளைஞர்கள், நம்ம சமூக பெண்கள் அவங்க கல்வியில முன்னேறணும், அவங்க வேலை வாய்ப்புக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் தரணும், அவங்களுக்கு இடஒதுக்கீட்டின் படி எல்லாமே சரியா கிடைக்குதா, அதுக்கு அவங்களுக்கு என்ன வழிகாட்டணும், அரசு வேலைக்கு போறதுக்கு என்ன, நம்ம சமூகத்தில் கவுண்டர் சமூகத்தில் படித்து வந்த ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்கன்னா ஊருக்கு நல்லா படிச்சவங்க, அவங்க கொஞ்ச நேரத்தை செலவு பண்ணி வேற ஜாதிக்கு நீங்க சொல்லி தர வேண்டாம். அவன் சமூகத்துக்கு படிக்க முடியாம இருக்கிற, கஷ்டப்படுகிற, பெரிய அளவோட செலவு பண்ணி படிக்க வைக்க முடியாதவங்க குடும்பம்லாம் இருக்கு, அதே ஜாதியில இருக்கும். அவங்களையெல்லாம் முன்னேற்றுறதுக்கு, அவங்களையும் உங்களை போல கொண்டு வர்றதுக்காக அந்த கல்வியை பயன்படுத்தி ஒரு சமூகத்தை முன்னேற்றதற்காக இந்த அறிவை பயன்படுத்தணும். இவங்க வந்து நல்ல சிந்தனை கொண்டவங்க இவங்க பயன்படுத்தாம இருக்கிறாங்க. இந்த வெட்டி பசங்க இருக்காங்க இல்ல, ஊர் நியாயம் பேசிட்டு ஊர்லயே இருப்பானுங்க, எங்கேயும் போக மாட்டானுங்க. அவனுக்கு தவற வந்து தைரியமா வெளிப்படையா டெய்லி செய்யறான். நீ நல்ல சிந்தனை வச்சுட்டு நீ அமைதியா இருக்க. அதனால இந்த மாற்று சிந்தனை கொண்ட அந்த ஜாதி இளைஞர்கள், பெண்கள் அவங்க முன் வரணும். முன் வந்து அவங்களே தான் அவங்க சமூகத்தை வந்து திருத்துறதுக்கு ரெடி ஆகணும். அப்படி ரெடி ஆனா இது தானா வந்து இந்த இதெல்லாம் ஒழியும். அதற்கு வந்து நம்ம தயாராகணும். அதுதான் வந்து இந்த மாற்றத்துக்கு ரிதன்யாக்கள் போன்ற இன்னொரு ரிதன்யா இப்படி சாகாம இருக்கிறதுக்கு இது வழிவகுக்கும். நன்றி.